வந்துட்டு 3 மணி ஆகுது. நாங்கள் வந்து கொல்லிமலைக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஹனிபி பாக்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துட்டு அப்படியே ஃபால்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வர போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஊட்டி போயிருந்தப்போ என்ன பண்ணிட்டான்னா கேஷம் வந்து எங்க லைட்டு போடுங்க ஜர்க்கின் வந்து விட்டுட்டு போயிட்டான். கேசம் பாருங்க இங்க உட்காந்துருக்கான். ஜர்க்கின் வந்து விட்டுட்டு போயிட்டான். அது அண்ணன் எடுத்து டயர் தொடச்சு ஒரு பொட்டிக்குள்ள போட்டு அடைச்சி வச்சிருந்திருக்காரு. இன்னைக்கு வந்துட்டு அதை வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் இருக்குங்க நம்ம போயிட்டு வந்து ஊட்டிக்கு போயிட்டு வந்து 1 மாசம் ஆச்சு. இன்னைக்கு திடீர்னு அந்த பொட்டி ஏதோ லிவர் எடுக்கிறேன்னு சொல்லி ஓபன் பண்ணி அந்த லிவரை வந்து அதுல போட்டு விட்டாரு. அதை பார்க்கும்போது கேசம் அந்த ஜர்க்கினை பார்த்துட்டான். என்ன நினைச்சேன் போய் கூட்டிட்டு வரப்பலாம் வெறும் சொக்காய் எடுத்து இப்படி புல்லாண்டு போட்டு போவானா பார்த்தோன்னா மனசு விட்டு போய் ஆனா எடுனா நீ அதை ஜர்க்கின் எடுனா அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வச்சிருக்கான். அதை வீட்லயே போட்டு வந்துட்டோம். நான் வீட்டுக்கு இது போனா நான் காமிக்கிறேன் மறுபடியும். ஸோ அந்த அப்படியே காலையில ஒரு குதூகலம் ஆயிடுச்சு. என்னன்னா ஏன்னா இந்த ஓட்ட ஓட்டுறீங்க இப்பெல்லாம் ஓட்ட மாட்டீங்களே நீங்க, என்ன மட்டும் திட்டுவீங்களே என்ன அப்படி ஓட்டுனா? சரி விடுங்க, பாருங்க டிரைவர் என்னென்ன சொல்றாரு பாருங்க. அண்ணன் நமக்கு கண்ட்ரோல் இல்லையாமா, அதனால கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆடுது, எல்லா டயருமே ஆடுங்க சார். எங்க டான் வராரு, ஏய் டிராகன் வராரு, எங்க டிராகன் வராரு. இங்கே உட்காருவா, அட வா அட்ஜஸ்ட் பண்ணு, அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் காலையில எல்லாரும் முன்னாடி போயிடலாம். எங்க டிராகன் வந்துட்டாரு. நீதான் பெரிய டிராகன். கீர் போடுறதுக்கு சௌரியமா இருக்கு இல்லைங்களா? கீர் இருக்குது போட்டுறீங்களா? இங்க பாருங்க, கீர் போடுறதுக்கு இடம் இல்ல. 3 பேரும் நெருக்கிட்டு உட்காரோம். அப்படி உட்கார் 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 அப்படி உட்கார். டோர் சாத்திட்டீல நீ அப்படியே கால மேல போட்டுக்கோ. உட்கார முடியாதுடா, வேகத்தடை வந்துச்சுன்னா நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். இதான் கொல்லிமலைக்கு போற ரோடு. அந்த ஒரு படத்துல இருமே லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி கிட்ட வந்து லெஃப்ட் அப்புறம் ரைட்டு போறோம். கொல்லிமலை ரோடு இதாங்க ஸ்டார்ட் ஆகுது. இந்த எந்த வழினா முள்ளுக்குறிச்சி வழியா வந்திருக்கோம். ஸோ முள்ளுக்குறிச்சியில இருந்து நம்ம என்ன ஸ்பீட் பிரேக்கா இப்போ வந்து கொல்லிமலை ரோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செங்கரையிலேருந்து வந்து நம்ம ஹனிபி பாக்ஸ் டெலிவரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல ஆகாய் கங்கை அப்புறம் வியூ பாயிண்ட் எல்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். வியூவர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ்க்காக கொல்லிமலையில் வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தானே சொல்கிறேன் கேஸ்வா. வரும்டா, சூரியன் வரும், அப்புறம் தான் நான் பார்க்க முடியும். ஸோ பயங்கர ஒரு வியூவாக இருக்குது. யார் யார் வந்திருக்கோன்னா நம்ம குட்டி டிராகன், அந்த ஜட்டி டிராகன், அப்புறம் அங்கே ஒரு டிராகன் உள்ளே இருக்காரு. நான் தான் மெயின் டிராகனு. சரி பரவாயில்ல, இருந்துட்டு போங்க. ஸோ சன்ரைஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பள்ளத்தாக்கில் நின்றுருக்கோம். அந்தாண்ட போனால் இன்னும் ஏதோ நல்லா தெரியுமோ, இங்கேருந்து பார்த்துக்கலாம், அப்புறம் பேசிக்கலாம். இங்கே பாருங்கள், குட்டி டிராகன்லாம் நான் வீடியோ எடுக்க போகிறேன் சன்ரைஸில் நின்று. கொல்லிமலையில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய் தோட்டத்துக்கும் காஃபி தோட்டத்துக்கும் எதுக்காக வந்திருக்குன்னா மனோஜ், அப்புறம் கேசவே, அப்புறம் கார்த்தினை, நாங்களும் எதுக்காக வந்திருக்கோன்னா தேனிப்பெட்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஏலக்காய் தோட்டம் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் மகர்ந்த சேர்க்கைக்கு அந்தாண்ட வந்து காஃபி இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாமே பாலினேஷனுக்காக நம்மக்கிட்ட தேனிப்பெட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்கோம். நம்ம வந்து பிக்கப்பில் வந்திருக்கோம். பாக்ஸஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி 2 வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ மீதி இருக்கிறது எடுத்து ஃபிட் பண்ணிவிட்டு, ஸோ இதெல்லாமே அவங்களோட ஓல்டு பாக்ஸு அவங்க கொண்டாந்து வீட்டிலே கொடுத்துட்டு, ஸோ பீஸ் மட்டும் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், மீதி மட்டும் அங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த காஃபி தோட்டத்துக்கு வந்து பாலினேஷனுக்காக ஹனிபி பாக்ஸ் வந்து ஃபிட் பண்ண போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வந்துட்டு கொல்லிமலையில் இருக்கட்டும் இல்லை எங்கேயா இருந்தாலுமே இந்த மாதிரி பாக்கு தோட்டம், அப்புறம் வந்து இந்த ஏலக்காய் தோட்டம், காஃபி தோட்டம், இந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு பாலினேஷனுக்கு வந்து ஹனிபி பாக்ஸோடு வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்பிளே நம்பர் வரும். ஸோ தேனிப்பேட்டை வந்து நீங்கள் இங்கே இருந்தாலும் நம்ம வந்து டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து நம்ம போய் ஃபிட் பண்ணுறது வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம அண்ணன் பாருங்கள், இங்கே வந்து அந்த நொய் செடி இருக்குது. இதுக்கு தான் வந்துட்டு மெயினாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூ சீசன். பூ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்க மாதிரி மல்லிகைப்பூ மாதிரி பூத்து. காஃபிங்க
ஸோ இந்த பூக்கு வந்து பாலினேஷனுக்காக தான் நம்மகிட்ட தேனி பெட்டி கேட்டிருக்காங்க. ஸோ தோட்டம் வந்து போய்கிட்டே இருக்குது. ரொம்ப தூரமாக நம்ம பெட்டி வந்து தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ போயிட்டு தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ தேனி பெட்டி வந்து நம்ம இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே தான், இந்த காஃபி தோட்டத்தில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ரொம்ப தூரமாக பள்ளம் மேடு காடெல்லாம் தாண்டி காஃபி தோட்டத்துக்குள்ள வந்து போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து கொல்லிமலையாக இருக்கட்டும், ஊட்டியாக இருக்கட்டும், கொடைக்கானலாக இருக்கட்டும், ஏற்காடாக இருக்கட்டும், இந்த மாதிரி காஃபி தோட்டம், ஏலக்காய் தோட்டத்துக்குலாம் பாலினேஷனுக்கு வந்து ஹனிபீஸ் வேணும்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்க அந்த பெப்பர் இருக்குது. ஸோ நாங்களும் எவ்வளோ பள்ளம் மேடு காடெல்லாம் தாண்டி போய்கிட்டே இருக்கோம் டோரா பூஜி வர மாதிரி. ஸோ பூ வந்து பாருங்கள் சூப்பராக பூத்துருக்கு. ஸோ இது மாதிரி காஃபிக்கு வந்து பாலினேஷனுக்காக தான் கேட்டிருக்காங்க. நம்ம அண்ணன் வந்து இங்கே பெப்பர் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. கீழே கொட்டி கிடக்கு. ஓகே மிளகு. மிளகு பெப்பர்னா அரைச்சதான் பெப்பர். சரி ஓகே மிளகு வாங்க போலாம். இது ஏன் கீழே போட்டுருக்காங்கன்னு தெரியல. இது ரொம்ப காஸ்ட்லி. கீழே போல அது நிறைய கிடக்கு. நான் வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போலான்னு இருக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிறைய கிடக்குதுங்கண்ணா. மணக்குதுன்னு பாருங்க. மூந்து பாருங்க. இந்த நீ கொஞ்சம் கடிச்சு பாரு. இருங்கண்ணா. சூப்பராக இருக்குப்பா. மூந்து பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தோட்டம். ஏலக்காயெல்லாம் பொறிச்சிட்டாங்க. கீழே எப்பயுமே ஏலக்காய் கீழே தான் காய்க்கும். காய் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்குது. ஸோ பொறிச்சிட்டாங்க. ட்ரிப் இரிகேஷன் போட்டு சும்மா ஃபார்ம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கன்னா ஏலக்காய் பொறிச்சிட்டோம். அட இதுலயே காஞ்சிருமாடா ஏலக்காய்? ஆமாங்கண்ணே. பொறிக்கு இப்படி தாங்கண்ணா பொறிப்பாங்க. பாருங்கடா இது இப்படி தான் பொறிக்கிறது. இப்போ மனம் சரியான மனங்கண்ணா. அப்படிங்கப்பா ஏலக்கானா ஏலக்காய் கீழே போடுறது அது விழுந்துருச்சுன்னா தெரியாம. அந்த மாதிரி இங்க பாருங்க சும்மா சரியான ஸ்பாட்டு. ஒரு இந்த ஏலக்காய் சும்மா இங்க பயங்கரமா காய்ச்சிருக்கு. இங்க வந்து பாருங்க அண்ணன் வந்து ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்க மாதிரி போயிட்டு இருக்கான். அண்ணன் பாருங்க என்னென்ன சொல்றேன்ட்டு. 35,000 கட்டுறதுக்கு தான் தெரியும். ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம் ஸ்பாட்டுக்கு. பள்ளம் மேடு திரும்ப மேடு அந்த மாதிரி இடத்துக்கு. 2 கிலோமீட்டரா பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ அங்கே ஒரு பெட்டி, அங்கே ஒரு பெட்டி, அப்புறம் இங்கே ஒரு பெட்டி இருக்குது. ஸோ அங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கோம். பெட்டி வைக்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரியாணி செடி இருக்குது. சும்மா பச்சைகளே சும்மா பயங்கரமான மனம் மணக்குது. அந்த அளவுக்கு மணக்குது. அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே ஒடிச்சு போட்டுக்கிற இலையை எடுத்துகிட்டு போவாங்க, சும்மா தான் கிடைக்குன்னு சொல்லியிருக்காரு. சும்மா மனம் அப்படி மணக்குது. இந்த மலையில் இருக்க இந்த மரம் வந்து அவ்வளோ மனம் மணக்குது. பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மினி விளாக் மாதிரி நம்ம இப்போ வந்து கொல்லிமலை டாப்பில் இருக்கோம். ஸோ பெருசு மிளகு இலையில நீங்க வளர்றீங்க இப்போ பிரியாணி இலை. இது வந்து 2 இலை 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் நம்ம ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. அவர் இன்னும் நிறைய எடுத்துட்டு போக சொன்னார். மரம் பாருங்க, அதான் மரம். அந்த சிவப்பு கலர் ரோஸ் கலர் இலை பூத்துருக்குல அதுதான் அந்த மரம். ஸோ ஏகப்பட்டது வெட்டி போட்டிருக்காங்க. நம்மள எடுத்துட்டு போக சொன்னார், வேணான்ட்டோம். ஸோ இது வந்து என்ன எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து கொல்லிமலையில் டாப்பில் இருக்கோம். தேனிப்பெட்டி வந்து எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து லொக்கேஷன் வந்து சும்மா பயங்கரமான ஒரு காடு மாதிரியே இருக்குது. இங்கே வந்து காஃபி வச்சுருக்காங்க. அண்ட் தென் பெப்பர், அப்புறம் சில்வரோக் மரம், அப்புறம் கார்டமம் ஏலக்காய், இது எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து இது என்னது மனோஜ் அண்ணாச்சி பைனாப்பிள், இது எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ்க்கு வந்துட்டு மகர்ந்த சேர்க்கைக்காக நம்மக்கிட்ட தேனிப்பெட்டி வந்து கேட்டிருந்தாங்க, கொண்டாந்து கொடுத்துட்டோம். ஸோ காஃபி வந்து இதுதான் சீசனு. பூ எடுத்து இனிமேல் காய் வச்சு எல்லாமே அறுவடை பண்ணுவாங்க. இன்னும் கீழே போய் காமிக்கிறேன். அந்த ஏலக்காய் தோட்டத்தில் போய் நான் காமிக்கிறேன். சும்மா வேறு லெவலில் இருக்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு ஃபீல். அந்த அளவுக்கு ஒரு அந்த இயற்கை எப்படின்னா அந்த பறவை கத்துறது, அந்த சவுண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் இங்கே இருந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து இந்த ஆகாயங்கி ஃபால்ஸு இதெல்லாமே போக போகிறோம். ஸோ இப்போ வர வழியில் நாங்கள் வந்து பெருசாக வீடியோ எதுவும் கவர் பண்ணல கொல்லிமலையில். ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து இந்த ஹேர்பின் பெண்ட் வழியாக வரல, முள்ளுக்குறிச்சி வந்து இப்படி செங்கரம் வழியாக மேலே ஏறிட்டோம். ஸோ செங்கரன்றது கொல்லிமலை மேலே தான் இருக்குது. சொங்கரைங்க அண்ணாச்சி வந்து காப்புக்கு வந்திருக்கு. ஸோ இது அப்படியே ரோஸ் கலரில் இருக்குது. ஸ்லோவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய் தோட்டத்துக்குள்ள வந்து போக போகிறோம். கார்த்தினை வந்து அங்கே போகிறோம். கார்த்தினை நில்லுங்க, கொண்டு வா குடிக்கிட்டு வா. சரிப்பா குட்டி தாக்காளியா வாங்கண்ணா. ஹேய் நான் நில்லுங்கண்ணா, கேஷம் நில்லு. ஸோ இங்கே ஃபோட்டோ எடுத்து போகலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள், பக்காவாக தெரியுது. கேஷம் பாருங்கள், ஏலக்காய் திருடுறான். திருடே ஏலக்காய் திருடே. இந்த பாப்பா தினமும் வந்து டோரா பூஜி பார்க்கறதுனால நான் எதை பார்த்தாலும் இந்த டோரா பூஜியில் பேசுகிற மாதிரியே இருக்குது.
அட இந்த காட்டுக்குள்ள அடுத்தது காஃபி தோட்டம், ஏலக்காய் பழம். அப்படியே அதெல்லாம் காய பொறிக்காதடா கிறுக்கா. காஞ்சி இருக்கிறது பொறிட்டா ஏலக்காய. முனோஜ் பாருங்க, இங்கே வந்து முட்டி வந்து செத்து போச்சு, கல்லு போச்சுங்கிறான். இன்னும் ஆகாயங்க அருவியில் போய் அந்த 1200 படிக்கட்டு இறங்கி குளிச்சுட்டு ஏறுவானாங்கிறது நெசமா. அண்ணனுக்கு இப்போயே இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச அண்ணனுக்கு 2 முட்டி ஆப்ரேஷன் பண்ணி முட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வயசுலேயே. அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து ஓல்ட் ஆகிட்டான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மலை அன்னாச்சி பழம் வந்து செடி வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் நட போகிறோம். ஸோ இங்கே ஏகப்பட்ட செடி கிடக்குது இந்த லைனில். லைனில் வந்து நாங்கள் 4 பேர் திருட்டு வேலையில் இறங்கிட்டோம். யார் தோட்டம் இங்கே பாருங்க திருடுறானுங்க. முடிஞ்சு வந்துடும் அது வையி. அந்த தோட்டம் தான் நம்ம வந்து தேனி பெட்டி வைக்க வந்த தோட்டம். இது யாருதுனே தெரில, அப்படியே ஒரு புறம்போக்கு மட்டும் தான் கிடக்குது. ஸோ பிடிங்கிட்டான் திருட்டு பையன். அங்கே பாருங்க காயோடய பிடிங்கிட்டான். ரொம்ப நேரம் பேசிட்டு தான் பிடிங்கிட்டான். ஸோ கொல்லிமலையில் வந்து இங்கே திருட்டு வேலையில் இறங்கிட்டாங்க நம்ம ஆளுங்களாம். குளநரி திருடக்கூடாது, குளநரி திருடக்கூடாது, குளநரி திருடவே கூடாது. நான் திருடுறேண்ணா. அட ஏன் அது பிடிங்கி போட்டேன். முடிஞ்சு அதை பிடுங்க வருவது சின்ன செடி நான் பிடுங்கின மாதிரி கிளிப்போம் கிளிப்போம் போங்க கிளிப்போம்.